ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். இன்றைக்கி நம்ம ஆட்டோட ரத்தத்தை வச்சு சூப்பரான ஒரு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம எப்படி சுத்தமாக ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக அழகாக கட் பண்ணி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரத்தத்தை வாங்கி இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், ஃப்ரெஷ் வாட்டர் இதை சேர்த்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு இதை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துருங்க. 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அது மேல் ஸ்கின் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையிலேயே மேஷ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாலும் பொடியாக மேஷ் பண்ணி பண்ணலாம். நான் கட் பண்ணி பண்ணும்போது இது வந்து பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்படி பண்ணும்போது அதோட ஸ்மெல்லுமே வெளியே ஜாஸ்தி வராது. கடலெண்ணெயில் தான் நான் சமைக்கிறேன். ஸோ கடலெண்ணெயில் சமைக்கும் போது அதோட ஸ்மெல்லு இது கொஞ்சம் டாமினேட் பண்ணிவிடும். கடுகு, உளுந்து, சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா, இடித்த பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி இது கம்பல்சரி சேர்க்கணும். பொடியாக வெட்டின வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கூட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, காஞ்ச மிளகா இது 3 தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே காரம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. அப்படியே அது கூடவே கொஞ்சமாக மிளகு, சீரகம் இது ரெண்டும் மிதமான சூட்டில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன் பவுட்ரு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாகவே இருக்கும் இந்த உப்பு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தையிலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜில் இருக்க எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் கெட்டிக்காரன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய், see you again. Thank you.